வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் பிரச்சனையினால் நிறைய நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது தொழிலுக்காக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட ஒரு ஜாதக அமைப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். அவர் பிறந்த டேட்டு பார்த்திங்கன்னா 31/12/1979 பிறந்திருக்கிறார். டைம் 1:30 AM. ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னம் துலா லக்னம். லக்னத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில் புதன் சூரியன். லக்னத்துக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் சுக்கிர பகவான். கும்ப ராசியில் கேது பகவான். லக்னத்துக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சந்திர பகவான். லக்னத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் ராகு பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான். லக்னத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சனி பகவான். இதை ராசி கட்ட கிரக அமைப்புகள். லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கிறார். இது சிறப்பு தான். எப்பவுமே லக்னாதிபதி பலமாக இருக்கிறது எந்த ஒரு யோகமாக இருந்தாலுமே முழுமையாக கிடைக்கும். ஒரு சுகவாசியாக இருப்பார் ஜாதகர். 4ஆம் இடம் அப்படிங்கிறது இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல லக்னாதிபதி போயிருக்கிறதுனால இவருக்கு இடம் வாங்கி விற்கணும், ரியல் எஸ்டேட் பண்ணணுங்கிற அந்த ஆசை இயற்கையிலேயே வந்திருக்குது. அதைத்தான் அவர் செஞ்சிட்ருக்கிறார். சரி, செஞ்சிட்டு இருந்தால் எல்லாமே ஓகே தான். ஆனால் நடக்கிற தசாவுத்திகள் சாதகமாக இருக்கும்போது தான் ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். சூரியனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. ஒரு வகையில் சூரியன் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி அப்படின்னா ஒரு நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய ஒரு கிரகம். இங்கே பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுத்தின்னு பார்க்கும்போது குரு திசை ஜாதகருக்கு நடந்துட்டு இருக்குது. எப்போ இருந்து அப்படின்னா 3/4/2012 18/12/2027 வரைக்கும் குரு திசை தான் நடக்குது. இந்த லக்னத்துக்கு குரு யாருன்னா கடும் பாவி, 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, கடன் நோய் வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ராசிக்காவது அவர் யோகாதிபதியா அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கும் பார்த்திங்கன்னா 8ஆம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கெடுதலான பலன் தான் குருனால் நடக்கும். அந்த குருவும் பார்த்திங்கன்னா ஒரு வக்கர கதியில் 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் இருக்கிறார். பாதகாதிபதியோட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். குரு பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் இருக்குது. அப்போ இந்த திசை நடக்கும்போது கட்டாயமாக ஒரு கடன் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். கடன் வழக்கு கேஸு எல்லாமே நடக்குது இந்த ஜாதகருக்கு. ஏன்னா இந்த குரு திசை முடிகிற வரைக்கும் போட்டு ஜாதகரை படுத்தாமல் விடாது. ஏன்னா இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் கடும் பாவி தான் குரு. ஏரிக்கிற நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். ஆனால் சுக்கரனும் குருவும் 6/8 இருக்கிறாங்க. அதாவது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு 6/8 இந்த திசாநாதன் இருக்கிறார். செவ்வாயும் இந்த சுக்கரனுக்கு 8ல் தான் இருந்து புத்தி நடத்துகிறார். இந்த செவ்வாய் புத்தியும் அடுத்து சரி இருக்காது. இந்த ராகு புத்தியும் சரி இருக்காது. எல்லாமே சுக்கரனுக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகளை வளரத்தான் வைக்கும், முடிவுக்கு கொண்டு வராது. ஸோ இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சொந்தமாக முயற்சி பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, பணத்தை ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் பண்ணுறது சிறப்பு. இப்படி ஒரு கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் செய்ய சொல்லவே கூடாது. பணத்தை எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண கூடாது. பிரச்சனை மேலே பிரச்சனை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். குரு ஒரு சுப கிரகம் தான். ஆனால் இருந்தாலுமே அவர் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். பாதகாதிபதியோட பரிவர்த்தனை யோகம். அப்படிங்கும்போது ஜாதகத்தில் என்னதான் யோகமாக இருந்தாலுமே தசாபுத்திகள் சாதகமாக வரலைன்னா ஜாதகரை போட்டு படாத பாடு படுத்திடும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் தான். சரி நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.